நீட்டு விலக்கு பெறுவோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் நீட் விலக்கை பெறுவோம் என்கின்ற வகையிலான அது ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இதில் அக்கறையுள்ளவர்களாக இன்றைக்கு சொல்லி திரிபவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களாக இருந்தாலும் இந்த நீட்டு விலக்கு பெறுவதற்கு அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டுமே தவிர இது போன்று சொல்லி தருவது என்பது அவருடைய கையால் ஆகாத தனத்தை காட்டு. பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. ஆகா, இதை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் முதல்ல சரண்டர் ஆயிட்டாங்க எங்க கிட்ட. ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க திமுக வந்தால் முதல் கையெழுத்து நாங்கள் போடுவோம்னு சொன்னாங்க. அப்புறம் கோடி கையெழுத்து வாங்கி நாங்க நீட்டை நீக்குவோம்னு சொன்னாங்க. இப்ப எங்களால முடியாது, நிச்சயமா முடியாது, பாஜக அதிமுகவால தான் நீட்டை நினைத்தால் கூட எடுக்க முடியும்னு சரண்டர் ஆயிட்டாங்க. இதுவே பாஜக அதிமுக பலம் பொருந்திய கட்சிகளாக மாறி வருகிறது என்பதற்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க வந்தா நீட்டை எடுப்போம்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப நீங்க வந்தாதான் அதுல ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும்னு எங்க மேலே அவர்கள் சொல்வதே எங்கள் மீது நம்பிக்கை வந்து விட்டது. வருங்காலம் எங்களிடம் தான் தமிழகம் இருக்க போகிறது. அப்படியே ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் தான் எடுக்க முடியும் என்பதை அவர்கள் இன்று சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். இது எங்களுக்கு வெற்றி.